அது சரியா குஜராத்ல காந்திநகர் மாவட்டத்தில் உள்ள பெத்தாப்பூர் அப்படின்ற ஒரு அழகான பசுமை பொங்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் நகரத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால எந்தவித ஆரவாரமோ எந்தவித பொல்யூஷனோ எந்தவித டிராபிக் சத்தமும் இல்லாம ஒரு அமைதியான தோற்றத்தை தான் இப்ப வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த அமைதியான கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் கூட பொருளாதார ரீதியா என்னதான் பெரியதளவுக்கு உயராம இருந்தாலும் கூட அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன கூலி வேலைகளை பார்த்து கொண்டும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சின்ன காசை வச்சுக்கிட்டும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் அந்த கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற விதமாக தான் அக்டோபர் 7, 2021 இரவுகள் அவங்களுக்கு மறக்க முடியாத சில தருணங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சது. அந்த அமைதியான கிராமம் வழக்கம் போல அக்டோபர் 7, 2021 ஒரு நல்ல நாள் போல தான் விடிய ஆரம்பிச்சது. ஆனா அந்த மக்களுக்கு அந்த நாளுடைய தொடக்கம் நல்லா விடிஞ்சாலும் அதோடைய முடிவை தான் அவங்களுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. அதே கிராமத்தில் மெகுடி ரோடு அப்படின்ற இடத்துல ஸ்ரீ சுவாமி நாராயண கௌசாலா அப்படின்ற ஒரு பசுமடம் ஒன்று இருக்கு. இந்த பசுமடத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடுகள் கூட பல ஏக்கர் கணக்கில் அந்த மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் வளர்க்கறது சில விவசாயங்கள் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பசுமடம் பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் திகழ்ந்துகிட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த பசுமடத்தை ஒரு சுவாமிஜி தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ அவருமே எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த பசுமடத்தை நல்லா தான் நடத்திக்கிட்டு வராரு. இந்த பசுமடம் மூலியமா பால் உற்பத்தி பண்ணி பாலை விற்கிறது, தயிர் விற்கிறது, நெய் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான தொழில் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அங்கேயே சில ஆயுர்வேத மருந்துகள்லாம் தயாரிச்சு அதையும் விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் விவசாயமும் பண்ணி அதன் மூலியமாவும் லாபம் ஈட்டவும் செஞ்சாங்க. இப்படி யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம பல பேருக்கு வேலை கொடுத்து பல பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய இடமா தான் இந்த பசுமடம் திகழ்ந்துகிட்டு வந்துச்சு. இந்த பசுமடத்தோடைய அமைதியை குலைக்கிற விதமா தான் அக்டோபர் 7 இரவுகளும் அமைய ஆரம்பிச்சது. பொதுவா இந்த பசுமடத்துல நிறைய மாடுகள் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான பேர் வேலை பார்ப்பாங்க. சில பேர் 24 ஹவர்ஸும் அங்கேயே தங்கி வேலை பார்ப்பாங்க. அப்படி முழு நேரமும் அங்க தங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க அக்டோபர் 7 வழக்கம் போல அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு அவங்களுடைய நிம்மதியான உறக்கத்துக்காக படுக்கைகள் எல்லாத்தையுமே தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி உங்களுடைய படுக்கைகளை ஒரு பக்கம் விரிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அதே மாட்டு பண்ணையில இருந்து ஒரு மர்மமான ஒரு குரல் அங்க இருந்தவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. பட் ஆரம்பத்துல அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த பண்ணைக்கு வெளியில இருக்கிற ரோட்ல யாரோ போயிருக்கலாம், அவங்களுடைய குரலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா நேரம் ஆக ஆக அந்த குரலோடைய சத்தம் இன்னும் வீரியமா கேட்க ஆரம்பிச்சதும் அந்த குரல் எந்த பக்கம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒத்து கவனிச்சு டார்ச் லைட்டை அடித்தபடியே தேடி போகும்போது தான் அது ஒரு குழந்தையோடைய குரல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேக வேகமா அந்த சத்தம் எங்க கேட்குதோ அந்த இடத்தை நோக்கி போகும்போது தான் அந்த மடத்தோடைய மெயின் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா சுவர் ஓரமா செடிகள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு 8 மாதத்துல இருந்து 10 மாதம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மர்மமான முறையில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா பசுமடத்தோடைய ஊழியர்கள் அந்த குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை யாரு, என்ன, எதுக்காக இங்க வந்து போட்டு போயிருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் அவங்களுக்கு எழ ஆரம்பிச்சதுமே உடனடியா அவங்களுடைய சுவாமிஜி கிட்ட இதை பத்தி தகவலை தெரிவிக்கிறாங்க. அந்த சுவாமிஜியும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, யாருடைய இதுனே தெரியல, சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்ட போலீஸ் ஆபீசரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த குழந்தையை மீட்டு உடனடியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாம். இந்த குழந்தை ரொம்ப நேரம் இந்த இருட்டுல இருந்ததுனால ஏதாவது பூச்சி கடிச்சிருக்குமா, இந்த குழந்தையோடைய கண்டிஷன் முதல்ல எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தையோடைய பேரண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத தேடலான்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு இமிடியேட்டா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவுடைய பெண் கவுன்சிலரான தீப்தி அப்படின்றவங்க சம்பவத்தை கேள்விப்பட்டு இமிடியேட்டா அந்த குழந்தைய வந்து பார்த்திருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்ததும் அவங்களுடைய மனசு பரிதவிக்க ஆரம்பிச்சதும் இமிடியேட்டா டாக்டர் கிட்ட என்னாச்சு, எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது குழந்தை இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னதுமே தன்னுடைய குழந்தை மாதிரியே அந்த குழந்தையை தூக்கி அரவணைக்க ஆரம்பிச்சு அந்த குழந்தைய மெல்ல மெல்லமா சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னா அந்த குழந்தையோடைய நிலைமையையும் அந்த குழந்தையோடைய இயலாமையும் இந்த தீப்தி நல்லாவே புரிஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கும் 7 வயதுலயும் 4 வயதுலயும் 2 குழந்தைகள் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த கவுன்சிலருடைய கணவரான மணிஷும் உடனடியாக அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு தன்னுடைய குழந்தை மாதிரி சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாரு. பட் இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் போலீஸுக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த குழந்தை யாருடையது, எங்கிருந்து வந்துச்சு, எதனால இந்த குழந்தைய இந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க, அதுவும் இந்த பசுமடத்துல எதுக்காக இந்த குழந்தைய விட்டுட்டு போகணும்,
இருக்கும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை இந்த பசுமடத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க யாராவது இந்த குழந்தையை இல்லீகலா பெத்துட்டு இந்த இடத்துல போட்டிருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டு ஏதாவது டிராமா நடத்துறாங்களா அப்படின்னு எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் இந்த வழக்கோடைய விசாரணையை ஆரம்பிக்க போறாங்க. மேற்கொண்டு இந்த விஷயம் அந்த மாநிலத்தோடைய ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டதுனால அவரும் ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி விசாரணை பண்ண சொல்லி ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறாரு. அன்னைக்கு அந்த பசுமடத்துல அழுதுகிட்டு இருந்த குழந்தை யாருடையதா இருக்கும்? எதனால அந்த இடத்துல அந்த குழந்தைய போட்டுட்டு போனாங்க? இதை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2021 இது ஒரு சாதாரண கேஸா தான் இருக்கும்னு நினைச்ச குஜராத் போலீஸுக்கு மிகப்பெரிய மண்டை குடைச்சல கொடுத்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா நம்ம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ மறக்காமல் எனக்காக அது மட்டும் பண்ணிட்டு போங்க. இரவு நேரத்தில் இது எல்லாமே நடந்ததுனால ஒரு சில பேருக்கு தான் அந்த கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் மறுநாள் இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டதுமே இமிடியேட்டா அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு பல பேர் முண்டி அடிச்சுட்டு போனாங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அடங்கின ஒரு 14 ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல இருந்த ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் சிசிடிவியை அனலைஸ் பண்ணணும், இன்னொருத்தர் அந்த பண்ணையில இருக்கிறவங்க கிட்ட விசாரணை பண்ணணும், இன்னொரு டீம் அக்கம் பக்கம் உள்ள கிராமத்தில் போயிட்டு விசாரணை பண்ணணும். அந்த கிராமத்துல யாராவது மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களா, அவங்க சொந்தக்காரங்களுடைய குழந்தை ஏதாவது மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு அந்த ஆங்கிள் ஒரு பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் ஒருவேளை கடத்தல்காரன் இந்த குழந்தைய கடத்திட்டு வந்துட்டு போலீஸ் கிட்ட எங்க மாட்டிப்போமோ அப்படின்னு நினைச்சு இந்த பசுமடத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிருப்பானோ அப்படின்ற ஆங்கிள்லயுமே விசாரணைகள் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இந்த குழந்தையோடைய புகைப்படத்தை பல ஊர்களில் கொடுத்து சுத்து வட்டாரத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தை யாராவது காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்லயுமே ஒரு பக்கம் இறங்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த சிசிடிவியுமே செக் பண்ணாங்க. முக்கியமா இந்த பசுமட்டத்தில் இருந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது சரியா 7:52க்குலாம் ஒல்லியான தேகத்தோட ஒரு ஆள் மாஸ்க் அணிந்த நிலையில அந்த குழந்தைய மெயின் கேட் வழியா தூக்கிட்டு வந்து எல்லாரும் அசந்த நேரத்துல அந்த செடி கிட்ட போட்டுட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடி இருந்திருக்கான். இதை பார்த்த போலீஸ் ஆபீசருக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த சிசிடிவியை நல்லா அனலைஸ் பண்ணும்போது அவனுடைய முகமும் அவனுடைய அங்க அடையாளமும் போலீஸுக்கு சரி வர தெரியல. அதே சமயம் அந்த கேமராவுடைய குவாலிட்டியும் அந்த கேமரா மேல ஃபாக் ஏற்பட்ட மாதிரி இருந்ததுனால சரி வர அந்த ஆளுடைய புகைப்படத்தை போலீஸால கண்டே பிடிக்க முடியல. பட் இருந்தாலும் அவன் எந்த டைரக்ஷனை நோக்கி ஓடுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அந்த டைரக்ஷன்ல இருக்கிற சிசிடிவிகள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி செக் பண்ணதுல இந்த மெயின் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் அவனுடைய காரை நிப்பாட்டி இருந்திருக்கான். அந்த கார் ஒரு ஒயிட் கலர் ஹுண்டாய் சாண்ட்ரோ கார். அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் GL01 KL7363 என்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருந்திருக்கு. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ண உடனே இமிடியேட்டா ஆர்டிஓக்கு அனுப்பி இந்த கார் யாருடைய பேரில் இருக்கு, எந்த ஊர்ல வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆராய சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் போலீஸுக்கு என்ன புரிய வர ஆரம்பிச்சதுன்னா இவன் 7:52க்கு அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கான். ஆனா அங்க இருந்த ஊழியர்கள் சரியா ஒரு 9:20க்கு தான் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அந்த குழந்தை அந்த இருட்டுல தன்னந்தனியா தான் இருந்திருக்கு. யாருமே அந்த குழந்தை அழுற வரைக்கும் பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தின அந்த பெண் கவுன்சிலர் நீண்ட நேரம் அந்த குழந்தைய வச்சிருக்க முடியாது, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டதுனால பக்கத்துல இருக்கிற அரசு குழந்தை காப்பகத்துல விட்டாகணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஆர்டிஓ நம்பரை செக் பண்ணி பார்த்ததுல போலீஸுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா இந்த பசுமடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே சச்சின் என்ற ஒரு ஆள் தான் இந்த காரை வாங்கியிருக்காருன்னு தெரிய வர ஆரம்பிச்சது. உடனடியா
சச்சினுடைய ஏரியாவுக்கு போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அவனுடைய வீட்டில் அவனை விசாரிக்கலான்னு போகும்போது அவனுடைய வீடு பூட்டினபடி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணப்போ அவங்க எல்லாரும் காலையில தான் கிளம்பி எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனாங்க. எங்க போனாங்கன்னு எங்களுக்கு சரியா தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸோ சச்சினை பத்தின எந்த விவரத்தையுமே சரிவர அக்கம் பக்கத்துக்கிட்ட சொல்லாம உடனடியா அந்த ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லயே இவனுடைய மொபைல் நம்பரும் கனெக்ட் பண்ணி இருந்ததுனால அந்த மொபைல் நம்பரை எடுத்து அவன் எந்த டைரக்ஷன்ல போயிருக்கான், எந்த ஊர்ல இருக்கான் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தப்போ தான் இவன் ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டா அப்படின்ற பகுதியில ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இன்னொரு பக்கம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட விசாரணை பண்ணப்போ இந்த சச்சினுடைய சொந்த ஊரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஜான்சி என்ற ஊர் அப்படின்னும் அவனுடைய மனைவியான ஆராதனா ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டா அப்படின்ற பகுதியில் தான் பிறந்திருக்காங்க, அவங்களுடைய ஊருக்கு தான் இப்போதைக்கு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருந்த ஆட்கள் மூலியமா இந்த விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ போலீஸ் இவனுக்கு இப்போ கால் பண்ணா உசாராகி எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா ராஜஸ்தான் போலீஸுக்கு இந்த தகவலை கொடுத்து அவன் அந்த இடத்துல இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீம் இங்கிருந்து டைரக்டாவே ராஜஸ்தான் போயிட்டு இந்த சச்சினை கூண்டோட பிடிச்சி அவன்கிட்ட என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் அவன் சொல்ல ஆரம்பிச்சான். அன்னைக்கு இவன் ராஜஸ்தானுக்கு போவதற்கான காரணம் என்னன்னா அவனுடைய மாமனார் வீட்டில் ஏதோ ஒரு திருவிழா நடந்திருக்கு. அதனால தன்னுடைய மனைவியான ஆராதனா, தன்னுடைய 3 வயது மகன் மற்றும் அப்பா அம்மா கூட இவன் போயிருந்திருக்கான். இந்த நிலைமையில தான் போலீஸ் அதிகாரிகள் அந்த மொத்த குடும்பத்துக்கிட்டையும் அந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அது எங்களுடைய குழந்தையே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதும் போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஆராதனா கிட்ட கேட்டா கூட அது என்னுடைய குழந்தையே கிடையாது சார் அப்படின்னு மொத்த குடும்பமும் சொல்ல ஆரம்பிச்சதும் அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த குழந்தை உண்மையிலேயே யாரோடையது அப்படின்ற குழப்பம் இல்லாம போலீஸுக்கு அந்த இடத்துல இருந்து நீடிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் அதை விடாம உடனடியா அந்த குடும்பத்தை மொத்தமா குஜராத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவிலையும் அந்த குழந்தையுடைய புகைப்படத்தை காட்டி இந்த குழந்தையுடைய அங்க அடையாளங்களை பத்தி தெரிஞ்சவங்க யாராவது போலீஸ் கிட்ட தகவல் கொடுக்கலாம், இந்த குழந்தையுடைய அப்பா அம்மா பத்தின தகவல் தெரிஞ்சாலும் கூட போலீஸுக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே சரியா இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்து அகமதாபாத்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்துகிட்டு இருந்த அனிதா ரத்தோட் அப்படின்ற ஒரு பெண்மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சில போட்டோஸை காட்டி இதை பார்க்கறதுக்கு உங்களுடைய பேரன் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு மிரண்டு போன அனிதா இமிடியேட்டா காந்தி நகர் போலீஸுக்கு கால் பண்ணி, சார் அந்த குழந்தை என்னுடைய அக்கா மகளுடைய தான், நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு இமிடியேட்டா அவங்களுடைய ஊர்ல இருந்து கிளம்பி காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த குழந்தை யாரு, அந்த குழந்தையோடைய அம்மா யாரு அப்படின்ற மாதிரி கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அனிதா அன்னைக்கு போலீஸ் விசாரணையில என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அக்கா இறந்து போயிட்டா, என்னுடைய அக்காவுடைய மகள் தான் இந்த ஹீனா பெத்தானி, அவளை நாங்க செல்லம்மா மெகந்தின்னு தான் அழைப்போம். இந்த ஹீனாவுடைய அப்பா ஹீனாவுடைய அம்மா இறந்ததுமே 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இதை ஏத்துக்க முடியாத ஹீனா தன்னுடைய அப்பாவை முழுவதுமா வெறுக்க ஆரம்பிச்சு என் கூடவே வந்து தங்க ஆரம்பிச்சா. நானும் என்னுடைய கணவரும் அவளை நல்லா பார்த்துக்கிட்டோம், அவளை நாங்க தான் படிக்க வச்சோம், எங்களுக்கு கூட அவளை தான் ரொம்ப பிடிக்கும், அவளுக்குமே எங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவளை ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வச்சோம். ஆனா அந்த பையன் கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அவனை பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது முறையா கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு சரி வர அமையல. அதனால வேற என்ன பண்றதுன்னு தெரியாம தனிமையில இருந்த இந்த ஹீனாவை மறுபடியும் நாங்களே எங்களுடைய வீட்டுல வச்சு பார்த்துக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் குஜராத்ல காந்தி நகர்ல இருக்கக்கூடிய போலார் டைல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில ஷோரூம்ல வேலை கிடைச்சதுனால இந்த ஹீனா அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சா. அந்த இடத்துல ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தா. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அங்க வேலை பார்க்கவே பிடிக்கல, நான் இங்க இருந்து ஏதாவது சின்ன வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா. அந்த நேரம்னு பார்த்து கொரோனாவும் வந்துட்டதுனால இங்க இருந்தபடியே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. நாங்களுமே அவளை பத்தி எதுவும் கவலைப்படாம நல்ல தைரியத்தோட தான் வாழ ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு நாள் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க நீங்க இல்லாத நேரமா பார்த்து ஹீனாவை பார்க்கறதுக்கு ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனடியா ஹீனா கிட்ட யார் அது, ஏன் அந்த பையன் இங்க வரான், எதுக்காக
அந்த பையனை இங்க அழைச்சிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்டோம். அப்போதான் ஹீனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அவன் வேற யாரும் இல்லை என்னுடைய கணவன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் உண்மை என்னன்னா அவங்க 2 பேருக்கும் அந்த நேரத்தில் கல்யாணம் ஆகல. பட் இருந்தாலும் அந்த பையன் இந்த ஹீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், அடிக்கடி வாக்கிங்லாம் கூட்டு போவான், ரொம்ப கேரிங்காலாம் இருந்தான். இதனால நாங்களும் அந்த பையனை பத்தின பேக்ரவுண்ட் எதுவுமே விசாரிக்கவே இல்லை, அதை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீனாவை பார்க்கறதுக்காக அவன் அடிக்கடி வர ஆரம்பிச்சான். சில நாட்கள் இங்கேயே தங்க ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்தில் ஹீனாவுமே எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல ஆரம்பிச்சா. சரியா 2020 தொடக்கத்தில் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. நான் தான் அவளை அழைச்சிக்கிட்டு செக்கப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் நல்ல விதமா டிசம்பர் மாதம் 2020 அவளுக்கு டெலிவரி ஆனிச்சு. அந்த குழந்தைய கூட நான் தான் வளர்க்க ஆரம்பிச்சேன். 6 மாசம் வரைக்கும் நான் தான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டேன். அந்த குழந்தைக்கு தேவையான சாப்பாடு, அந்த குழந்தைக்கு டைப்பர் மாத்துறது அப்படின்னு எனக்கு புதுசா ஒரு பேர குழந்தை வந்த மாதிரி அந்த குழந்தைய நான் பயங்கரமா கொஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஹீனாவுடைய காதலனும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 6 மாசம் இருக்கும்போது சரியா ஜூலை மாசம் 2021 இந்த 2 பேரும் வதோதரா அப்படின்ற பகுதியில் உள்ள ஓசஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இடத்துல உள்ள அபார்ட்மெண்ட்ல G104 என்ற பிளாட்ல வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க என்னை விட்டு பிரிஞ்சப்ப கூட அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ரொம்ப அந்த குழந்தைய மிஸ் பண்றதுனால இந்த கணவன் மனைவி 2 பேருமே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை வளர்றதை பார்த்துக்கிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அந்த பையனும் வேலைக்கு போயிடுறதுனால ஹீனா மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால ஹீனா அடிக்கடி எனக்கு கால் பண்ணி பேசுவா. நானும் ஹீனா கூட அடிக்கடி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன். இப்படியே நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அக்டோபர் 7ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அவளுடைய லாஸ்ட் சீன் காட்டுனுச்சு. எப்போதுமே லேட்டா தூங்குற அவ எப்போதுமே ஆன்லைன்லயே வச்சிருக்கிற மொபைலை அன்னைக்கு அவ ஆஃப்லைன்லயே வச்சிருந்தா. சரின்னு நான் அடுத்த நாள் கால் பண்ணி பார்த்தேன். ஆனா அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி ஏதாவது வேலையா இருப்பா போல அப்படின்னு நினைச்சு நானும் பெருசா கண்டுக்கல. ஆனா அதுக்கப்புறம் 2 நாட்கள் கழித்து இந்த குழந்தையோடைய போட்டோவை அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வந்து காட்டும் போதுதான் என் தலையில பெரிய இடி விழுந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனாலதான் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை அந்த அனிதா அப்படின்ற பெண்மணி போலீஸ் கிட்ட இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தையோடைய அம்மா ஹீனான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த குழந்தையோடைய அப்பா யாருன்னு தானே கேட்குறீங்க. அது வேற யாருமே கிடையாது. போலீஸ் வந்து ராஜஸ்தான்ல போயிட்டு ஒரு ஆளை கைது பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அந்த சச்சின் தீக்ஷித் அப்படின்றவன் தான் இந்த குழந்தையோட அப்பா. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான்ல இந்த சச்சின் கூட அவனுடைய மனைவியான ஆராதனாவை விசாரணை பண்ணப்போ கூட இது என்னுடைய குழந்தை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான காரணமும் இதுதான். சரி ப்ரோ, இப்போ இந்த குழந்தையோடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அம்மாவான ஹீனா பேத்தானி இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. அங்கதான் உங்களுக்கும் சரி போலீஸ் ஆபீசருக்கும் சரி ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு. பசமா இந்த சச்சின் மாட்டிக்கிட்டதுனால துருவி போலீஸ் அதிகாரிகள் அவனை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அவனுடைய மனைவியான ஆராதனா கிட்ட விசாரணை பண்ணும்போது எனக்கு இந்த சச்சினுக்கும் ஹீனாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல, நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு, இவங்க ஏதோ ஒரு பொய் சொல்றாங்க, சரியான ஆதாரம் இல்லாததுனால தான் இவங்க இந்த மாதிரி சப்ப கட்டுறாங்க அப்படிங்கிறது மட்டும் போலீஸுக்கு நல்லா விளங்க ஆரம்பிச்சது. பட் இன்னொரு பக்கம் சச்சினுடைய லேப்டாப் அவனுடைய மொபைலை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சச்சினுடைய லேப்டாப்ல ஏதாவது இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனா சந்தேகப்படுற மாதிரி இந்த ஹீனா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியான எந்த எவிடன்ஸுமே அந்த லேப்டாப்ல அவன் வச்சிருக்கவே இல்லை. ஆனா அந்த போன்ல இருந்து சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவனை கஸ்டடியில எடுத்து அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரணை பண்ணும்போது தான் அந்த குழந்தை என்னுடைய இதுதான், ஹீனா இப்போதைக்கு எங்க இருக்கா அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். மேற்கொண்டு இவனுக்கும் ஹீனாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எதனால டபுள் கேம் ஆடி இருக்கான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே வாக்குமூலமா கொடுத்தான். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இரு வீட்டார் சம்மதத்தோட 2017 இந்த சச்சினுக்கும் இந்த ஆராதனாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த ஆராதனாவுடைய சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற கோட்டா அப்படின்ற பகுதி. ஆனா இந்த சச்சினுடைய சொந்த பூர்வீகம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஜான்சி அப்படின்ற ஊர். வேலை கிடைச்சதுனால தான் இவன் குஜராத்தில் இருக்கிற காந்தி நகர்ல உள்ள போலார் அப்படின்ற ஒரு டைல்ஸ் கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஸோ இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் 2018 இந்த ஹீனா அப்படின்றவங்க வேலைக்கு வந்து ஷோரூம்ல சேல்ஸ் கேலா வேலை பார்த்துக்கிட்டு
இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கரமா பிடிச்சி போக ஆரம்பிச்சது. இவனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆராதனா கூட கல்யாணமே ஆணுச்சு. பட் கல்யாணம் ஆன ஒரு வருஷத்திலே குழந்தைகள்லாம் பிறந்துட்டாங்க. அந்த குழந்தை பிறந்திருந்த நேரத்துல தான், அவங்களுடைய மகன் பிறந்திருந்த நேரத்துல தான் இந்த சச்சின் ரீனா கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல சோசியல் மீடியா மூலியமா அந்த பொண்ணை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. இதுல ரீனாவுடைய தப்பு எதுவுமே கிடையாது. ரீனா இவன் அன்மேரிட்னு அப்படின்னு தான் அப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வரைக்கும் அவன் அந்த மாதிரி தான் கதை கட்டிட்டு இருந்திருக்கான். ஆனா ரீனாவோ தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவனுக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆனிச்சு அப்படின்ற எதையுமே ஹீனா கிட்ட அந்த நேரத்துல சொல்லவே இல்லை. ஸோ இப்படியே தொடர்ந்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு கட்டத்துல இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா ஒரு 6 மாசத்துல தெரிய வந்ததுமே பயங்கரமான ஒரு சண்டை உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சு ரெண்டு பேருமே பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிவை அந்த பொண்ணால ஏத்துக்க முடியாதனாலையும் இந்த சச்சினை ரொம்ப காதலிச்சுக்கிட்டதுனாலையும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு இவங்கிட்டயே மறுபடியும் பழக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. பட் இந்த நேரத்துல தான் ஒரு நாள் அவனுடைய மொபைலை பிடுங்கி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது அந்த மொபைல் தவறி கீழே விழுந்திருக்கு. இதனால ஆத்திரமான சச்சின் அந்த பொண்ணை பயங்கரமா திட்டிடவும் செஞ்சிருக்கான். இதனால வருத்தத்துக்கு போன அந்த பொண்ணு வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம தனிமையில் இருக்கிறவங்களுக்காக ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சென்டருக்கு கால் பண்ணி தனக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஒரு ஆறுதல் தேடி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 54 நிமிஷம் கிட்ட அன்னைக்கு பேசியிருந்திருக்காங்க. இன்னொரு கால் பார்த்தா 47 நிமிஷம் கிட்ட பேசியிருந்திருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் போய்கிட்டே இருந்த நேரத்தில் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு தன்னுடைய சித்தியோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருக்காங்க. ஸோ இந்த சமாதானமான ஒரு சில மாதத்திலே இந்த ரெண்டு பேரும் மறுபடியுமே சேர்ந்து அனிதாவுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சாங்க, ஒன்னா தங்க ஆரம்பிச்சாங்க. இதில் அனிதா பிரெக்னன்ட் ஆகுறா. அதுக்கப்புறம் 10 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாங்க. பட் இந்த நேரத்தில் இந்த ஹீனாவுக்கு என்ன தோணி இருக்குன்னா, நாளை பின்ன இந்த குழந்தைக்கு அப்பாங்கிற ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. அதனால இந்த சச்சின் திருமணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த குழந்தைக்கான அங்கீகாரம் எல்லாமே கரெக்டா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹீனா நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல கூட இந்த குழந்தையோடைய அப்பா தான் தான் அப்படின்ற மாதிரி இந்த சச்சினே அந்த மெடிக்கல் டாக்குமெண்ட் எல்லாத்துலயுமே சைன் போட்டு இருந்திருக்கான். இப்படியே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் காந்தி நகர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சச்சினுக்கு வதோதரா அப்படின்ற ஊர்ல உள்ள ஒரு கம்பெனில வேலை கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இதனால நான் அந்த ஊர்ல தங்கி வேலை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேமிலி கிட்ட இந்த கட்டுக்கதையை கட்டிட்டு அவன் அந்த ஹீனாவையும் தன்னுடைய மகனையும் ஒரு பிளாட்ல வாடகைக்கு எடுத்து ஒன்னா தங்க ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு வீக் டேஸ்ல இந்த ஹீனா கூட இருக்கிறதும், அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல தன்னுடைய முதல் மனைவியான ஆராதனாவுடைய வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு லைஃபை இந்த சச்சின் வாழ ஆரம்பிச்சான். அதுதான் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த மொத்த கேஸ்லயுமே ஒரு பெரிய பூதாகரத்தையும் ஒரு பெரிய பூகம்பத்தையுமே கலப்ப ஆரம்பிச்சது. ஹீனா கூட இந்த வீட்டுக்கு வந்த பிறகும் கூட ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் சுமூகமாலாம் இல்லை. தொடர்ந்து அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வீக் டேஸ்ல இந்த வீட்டில் இருக்கிறது, வீக்கெண்ட் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி இந்த டபுள் லைஃப்பை தான் இவன் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ இந்த நேரத்தில் தான் அக்டோபர் 8ஆம் தேதி தன்னுடைய மொத்த ஃபேமிலி கூட, அதாவது ஆராதனா ஃபேமிலி கூட அவங்களுடைய சொந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவுக்காக போகிறோம், நான் வரத்துக்கு 10 நாட்கள் ஆகிடும், அதனால நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தனியாக இந்த வீட்டில் இரு அப்படின்னு சொன்னதுமே இந்த ஹீனாவுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிச்சது. நான் எப்படி தனியா இந்த வீட்டில் இருக்கிறது, அதுவும் இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது, ஒன்னு எல்லாருக்கிட்டையும் நான் இன்னொரு பொண்டாட்டி அப்படிங்கிறத சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா என்னையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா நீங்க போகாம இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த சச்சினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுடைய அந்த தப்புனால இப்ப ஆராதனா வீட்டுக்கு போறதா இல்ல இந்த ஹீனாவுடைய வீட்டிலே இருக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அவனுடைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பட் இந்த நேரத்தில் ஆர்குமெண்ட் பயங்கரமா வலுக்க ஆரம்பிச்சதும் சச்சினுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏற ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் ஹீனாவுடைய குழந்தை மொபைல்ல கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டையில இந்த பொண்ணோடைய கழுத்தை பிடிச்சி பயங்கரமா இருக்குன்னு அடிச்சு துடிக்க கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் கோபம் தணிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கே தோண ஆரம்பிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அங்க இருந்த ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல இந்த ஹீனாவுடைய சடலத்தை பேக் பண்ணி அப்படியே கிச்சனுக்கு கீழே இருக்கிற ஒரு கபோர்ட்ல மறைச்சு வைக்கவும் செஞ்சிருந்திருக்கான்.
அந்த நேரத்தில் அவனுடைய பிளான் என்னன்னா, அன்னைக்கு நவராத்திரிங்கிறதுனால எல்லாரும் கண்டிப்பா கோவிலுக்கு போவாங்க, யாரும் இல்லாத நேரமா பார்த்து இந்த சடலத்தை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறான். ஆனா இவனுடைய பிளான் படி எதுவுமே நடக்காததுனாலையும் அந்த சுச்சுவேஷன் அமையாததுனாலையும் என்ன பண்றதுன்னு ஒரு பக்கம் குழம்பி போறான், இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் போவதற்காக அந்த ஃபேமிலி எல்லாருமே தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல சச்சின் மாட்டிக்கிட்டு விழிப்பிதுங்கி நிக்க ஆரம்பிச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழம்பி போனபடியே தான் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு, ஹீனா கூட பெத்து எடுத்துக்கிட்டா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம், அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரையும் மாச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒயிட் கலர் சாண்ட்ரோ காரை எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சான். அப்போ ஒரு டோல்கேட்லாம் தாண்டினதுக்கு பிறகு ஒரு கால்வாய் மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லாததுனால அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு நாமளும் தன்னுடைய உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்ததும் அவனுடைய மனசு எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிச்சது. மேற்கொண்டு அவன் சாகிறதுக்கும் தைரியம் இல்லாததுனாலையும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவனுடைய மைண்டில் அந்த பசுமடம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுது. அந்த பசுமடத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்களே, எல்லா உயிர்கள்கிட்டையும் நல்லா பழகுறாங்களே, அதனால கண்டிப்பாக இந்த குழந்தைய நம்ம அங்கே போட்டுட்டா அவங்க எடுத்து வளர்த்துப்பாங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, இந்த குழந்தையாவது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், அந்த காரில் மறுபடியுமே அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டு இருக்கிற பகுதி வழியாகவே அந்த மடத்துக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி காரை நிப்பாட்டிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு வேக வேகமா யாரும் பார்க்காத நேரமா பார்த்து அந்த கேட்டு வழியா என்ட்ரி ஆகி சோர்வாரமா இருக்கக்கூடிய அந்த செடிகளுக்கு மத்தியில அந்த குழந்தைய போட்டுட்டு அங்கிருந்து இவன் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அடுத்த நாள் வாக்கில் தன்னுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணியிருந்திருக்கான். பட் இன்னொரு பக்கம் இவன் ஹீனாவை கொலை பண்ணி வச்சிருந்தான்ல ஒரு கபோர்டுக்கு கீழே, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் 2 நாட்கள் கழிச்சு பயங்கரமான துர்நாற்றம்லாம் வீச ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறதெல்லாம் தெரியல. பட் இருந்தாலும் அந்த துர்நாற்றத்தை சகிச்சுக்கிட்டு ஏதோ அணிலோ எலியோ செத்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை சாதாரணமாக தான் கடந்து போயிருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் இவன் கிட்ட இந்த மொத்த வாக்குமூலமே பெற்றதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் நிலகுலைஞ்சு போய் நிக்க ஆரம்பிச்சாங்க. இவனுடைய இந்த தப்புனால எந்தவித தவறுமே பண்ணாத அந்த குழந்தையையும் பாதிக்க வச்சிருக்கான். அதே சமயம் ஹீனாவையும் அநியாயமா இவன் கொலை பண்ணியிருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இவனை கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க அந்த வீட்டை திறந்ததுமே மயான அமைதியோட ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. சச்சினுமே அந்த இடத்துல வாந்தி எடுத்திருக்கானா பார்த்துக்கோங்களேன். போலீஸ் ஆஃபீஸர் சில பேரும் கூட வாந்தி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம்லாம் வர வச்சு அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி அங்கே கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. இறந்து போன அந்த ஹீனாவுடைய சடலத்தை மீட்டெடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது இவன் சொன்ன மாதிரியே அவங்க கழுத்தை நெரிக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் உறுதியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் இவன் மேல ஐபிசி செக்ஷன் 302, 317, 201 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி இவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் திரட்டி கோர்ட்ல தற்போதைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இவன் என்ன சொல்லியிருக்கானா, அது என்னுடைய குழந்தையே இல்லை, அதுக்கு நான் அப்பாவை பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால கோர்ட்டு சைடில் இருந்து இந்த குழந்தைகிட்ட இருந்தும் இவங்கிட்ட இருந்தும் டிஎன்ஏ வாங்கி ரெஃபர் பண்ணி பார்த்துருக்காங்க. அது அவனுடைய குழந்தை தான் அப்படிங்கிறது உறுதியும் செய்யப்பட்டிருக்கு. பட் இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டிருந்திருக்காங்க. முக்கியமா இறந்து போன ஹீனாவுடைய அப்பா கூட அப்ளை பண்றாரு. ஆனா அவர் ஏற்கனவே 2 திருமணம் பண்ணியிருக்கிறதுனால எப்படி இந்த குழந்தைய பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் அரசுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இந்த குழந்தைய பெத்தெடுக்கும் போது அந்த குழந்தை கூடவே இருந்து வளர்த்த இந்த ஹீனாவுடைய சித்தியான அனிதா நான் அந்த குழந்தைய எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. ஆனா அவங்களுக்குமே 2 திருமணம் நடந்திருக்கிறதுனால குழந்தைய கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்சேபனை அந்த குழந்தை அமைப்புக்கு இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. தற்போதைக்கு இந்த குழந்தை அரசு பராமரிப்புல தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு சரிவர இன்னும் தண்டனை எதுவும் கொடுக்கப்படல. ஜாமீன் அப்ளை பண்ணி பார்க்கறான். ஆனா எதுவுமே இப்ப வரைக்கும் கிடைச்சபாடு இல்ல. இந்த கேஸ்ல ஆராதனாவுக்கு இவன் பண்ணது தப்பு எல்லாமே தெரியும் தான், அதுக்காக சண்டைகள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா போலீஸ் கிட்ட தான் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தன்னுடைய கணவனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் சில டிராமா எல்லாமே போட்டிருந்திருக்கா. பட் இன்னொரு பக்கம் இந்த சச்சின் வந்து ஒரே நேரத்துல அவனுடைய தேவையில்லாத ஆசையினால ஹீனாவையும் ஏமாத்தி தன்னுடைய முதல் மனைவியையும் ஏமாத்தி தன்னையும் அவன் ஏமாத்தி அந்த குழந்தைகளுக்கும் உண்மையா இல்லாம இவனுக்கும் அவன் உண்மையா இல்லாம மொத்தத்துல யாருக்குமே அவன் உண்மையா இல்லாம கடைசியில அவனுடைய தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டான்னு தான் சொல்லி ஆகணும். இவனுடைய அந்த ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பேரை பாதிக்க வச்சிருக்குன்னு பாருங்களேன். 2 ஃபேமிலி சைடையும் பாதிக்க வச்சிருக்கு. ஹீனாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல இவனை பழகும் போது இவன் நல்லவன், இவனுக்கு எதுவும் திருமணம் ஆகல, எதுவுமே நம்ம கிட்ட இருந்து மறைக்கல அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஒருவேளை அவனுக்கு திருமணம் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட ஹீனா கண்டிப்பா விலகி இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே மறைச்சி அந்த பொண்ணுடைய மனசுலயுமே ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்ததுனால அதுல இருந்தும் அவங்களால மீண்டு வர முடியாததுனால கடைசியில அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் குழந்தை கூட பொண்டாட்டி கூட தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவனை வலுக்கட்டாயமா மறுபடியுமே ஏத்துக்கிட்டு அவன் கூட ஒன்னா இருந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு கடைசியில அவங்களுடைய தலையிலையும் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் யாருடைய லைஃப்ல எப்போ வேணாலும் வரலாம். நீங்க தான் சிந்தித்து அந்த முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கணும். தேவையில்லாம இந்த மாதிரியான ஆசைக்கு இணங்கி உங்களுடைய லைஃபை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. என்னைக்குமே ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் ஒரு நிரந்தர சொல்யூஷனை கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலியமாவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கொலை என்னைக்குமே ஒரு தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. இந்த சச்சின் பண்ண தப்புனால அவனுடைய அந்த 3 வயது குழந்தையும் சரி, ஹீனா கூட பெத்தெடுத்த அந்த 1 வயது குழந்தையும் சரி, இப்போதைக்கு அந்த அப்பா அம்மாவுடைய பாசம் யாரோ ஒருத்தருடைய பாசம் கிடைக்காம தான் வளர போறாங்க. என்னதான் சொந்தக்காரங்க பாலூட்டி சீராட்டி வளர்த்தாலும் சொந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற அரவணைப்புக்கு என்னைக்குமே ஈடே ஆகாது. நிச்சயமா இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்குங்கிறத நான் நம்புறேன். நீங்க இந்த கேஸ்ல சச்சினுடைய செயல்கள் பத்தியும் இந்த ஹீனாவுடைய நிலைமையை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இவனுடைய இந்த ஃபோர்ஜரியான டபுள் லைஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் டே டு டே லைஃப்ல யாராவது ஒருத்தரங்களை பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய லைஃப் எல்லாமே கண்டிப்பாக சந்தோஷமாலாம் இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். மறக்காம கமெண்ட் பண்ணி இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.